ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம அனிதா கிச்சன் அண்ட் டைலரிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக செய்யக்கூடிய ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க. கோழி ஈரல் 1/2 கிலோ எடுத்துருக்குறேங்க. பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 2, ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடுகு 2 ஸ்பூன், பொடியாக நறுக்குனா பெரிய வெங்காயம் 1, நல்லா வதக்கி விட்டுறலாங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா 2 பச்சை மிளகா எடுத்துருக்குறேங்க. நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஈரல் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்குறேங்க. நீங்கள் பொடியாக வேணுங்க பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ஈரலெல்லாம் கலர்ஸ் மாதிரி எண்ணெயிலே வறுத்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. தேவையான உப்பு, ஈரல் கலரெல்லாம் நல்லா மாறிடுச்சுங்க. நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. சிம்மில் வச்சு நல்லா 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஈரல் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்கிடுச்சுங்க. அந்த தண்ணியிலே வெந்துருங்க. தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா மூடி வச்சுக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா வெந்துருச்சுங்க ஈரல். மிக்சியில் பொடி பண்ண 1க்கு 2 பொடி பண்ண பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எந்த அளவு காரம் தேவைப்படுதோ அந்தளவு போட்டுக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சுக்கலாங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ அதெல்லாம் கலர் விட்டுனா சுவையான ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.